Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு டேஸ்டியான பெப்பர் சிக்கன் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு pan வச்சு அதுல 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆயில் விடாம ஃப்ரை பண்ணனும். மிளகு ஒரு ஸ்பூன் ஜாஸ்தியா போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம செய்ய போறது பெப்பர் சிக்கன். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிட்டு செவந்து வரணும். செவந்த பிறகு தான் நம்ம எடுத்து மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். ஒரு கடாயில் எண்ணெய் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சாதாங்க நல்லாயிருக்கும் கிரேவிக்கு. பெப்பர் சிக்கன் நல்லெண்ணெய் பண்ணால் இன்னும் டேஸ்டியாக இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் சோம்பு சீரகம் போட்டு தாளிச்சிக்கோங்க. பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும். வெங்காயம் கொஞ்சம் பெருசு பெருசாக தடி தடியாக வெட்டிக்கோங்க. மெலிசாக வெட்ட வேணாம். கொஞ்சம் தடி தடியாக கட் பண்ணி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு அதில் 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ண பிறகு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு பச்சை வாசனை நல்லா போகணுங்க. இல்லைனா இஞ்சி பூண்டு வாசனை இதெல்லாம் சேர்ந்தாக்கா ஒரு ஸ்மெல் அடிக்கும். நல்லா வதங்கின பிறகு நம்ம அலசி வச்சுருக்க அந்த சிக்கன் பீஸை நல்லா போட்டுருங்க. சின்ன சின்னதாக போட்டுக்கோங்க. அப்போ தான் சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப பெருசு பெருசாக போட்டாக்கா அந்த மசாலாலாம் அதில் இறங்காது. நல்லா வதங்கிடுங்க. நல்லா வதங்கட்டுங்க. வதங்கின பிறகு அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. முதல்ல உப்பு போட்டாக்கா தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தி சேர்ந்துக்கும். இப்போ கிரேவியாகவும் இருக்காது, இதுவாக இருக்காது, நல்லா இருக்காது. அதனால் உப்பு போட்டுக்கோங்க. லேசாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்ட பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் சேர்த்து அதை ஆட் பண்ணிவிடுங்க. இந்த பவுடர் அரைச்சி வச்சோம் இல்லையோ அதெல்லாம் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க. 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அந்த எண்ணெய்லாம் மேலே மிதந்து வர அளவுக்கு நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. இன்னும் முன்னாடி நம்ம எல்லாம் வதங்கினதுலேயே வெந்து போயிடுச்சு அது. அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வைங்க. நல்லா வதங்கட்டும். தண்ணி ஒரு தேவையான அளவுக்கு ஊற்றுங்க. ரொம்ப தண்ணி ஊற்றுறாதீங்கப்பா, நல்லா இருக்காது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி வச்சு வேக வைங்க. 5 மினிட்ஸ் வேகட்டும் நல்லா. அப்புறம் அந்த எண்ணெய் மறுபடியும் மேலே மிதந்து வரட்டும். கொத்தமல்லி தழை போட்டு இறக்கி வச்சுக்கோங்க. பாருங்கள், சிக்கன் நல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்லா வெந்துருச்சு, செவந்திருக்கு. இது சாம்பார் சாதத்துக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க. பிரியாணி குஸ்கா அதுக்கெலாம் இன்னும் டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இதை வேறு பவுலில் மாற்றிக்கோங்க. இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் மனவீடு போடுற அடுத்த வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் மனவீடு. நன்றி, பாய்.